வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய பொது விடுமுறை நாளிலும் இந்த நிகழ்வை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு வருகையாளராக வருகை புரிந்திருக்கும் டிஸ்ட்ரிக்ட் டோஸ்ட் மாஸ்டர் சிவலிங்கம் அவர்களை அனைவரும் வருக வருக என்று வாய்மையே வெல்லும். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கிளெமெண்ட் ஸ்டோன் அவர்களுடைய புத்தகத்தை நான் படிக்கும்போது இந்த விஷயத்தை நான் படித்தேன். ஹென்றி ஃபோர்ட் முதலாக அவருடைய பட்டறையை திறந்த போது நிறைய பிரச்சனைகளை அவர் எதிர்நோக்கியிருந்தார். அவருடைய வாகனத்தில் நிறைய பழுதுகள் ஏற்பட்டு அதிக அளவில் பயணீட்டாளர்களிடமிருந்து பிரச்சனைகள் வந்தன. அப்போது ஒரு பெண்மணி முதலில் அவரிடம் வாகனத்தை வாங்கிய அந்த பெண்மணி 3 மாதங்கள் கழித்து அவரை சந்திக்க வந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அவர் கொடுத்த அவகாசம் முடிவாகிவிட்டது. இருந்தாலும் கூட ஹென்றி ஃபோர்ட் தன்னுடைய அந்த பயணீட்டாளரை என்னால் முடியாது என்று சொல்லி அனுப்பாமல் வேற எந்த காரணங்களையும் காட்டாமல் அந்த வாகனத்தை அப்படியே பெற்றுக்கொண்டு அவருக்கு மற்றொரு வாகனமும் அழித்து அந்த அவர் சொன்ன குறிப்பிட்ட நாளுக்குள் அந்த வாகனத்தை முழுமையாக செய்து கொடுத்திருக்கின்றார். இந்த சம்பவம் அவருடைய வணிக உலகில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. காரணம், அவருடைய வாக்கில் சுத்தம், உண்மையை பேசினார். உண்மையை மட்டுமல்லாது தான் மேற்கொண்ட அந்த செயலை மிக சரியாக செய்து காட்டினார். எந்த சாக்கு போக்குகளும் சொல்லவில்லை. இன்று ஒரு தேதி கொடுத்துவிட்டு உங்களுக்கு நான் கொடுத்த தேதி காலாவதி ஆகிவிட்டது, அதனால் என்னால் செய்ய முடியாது என்று சாதாரணமாக சொல்வது வழக்கம். தவறும் இல்லை. ஆனால் அவர் அதையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய வணிகத்தில் எப்படி சிறந்து ஓங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உறுதியாக மனதில் கொண்டிருந்ததால் வாய்மையை அடிப்படையாக கொண்டு அந்த வாகனத்தையும் பெற்று பழுது பார்த்து கொடுத்திருக்கின்றார். இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அவரிடம் கேட்டபோது, நாம் எந்த ஒரு சொல்லை மற்றவர்களிடம் சொல்கிறோமோ அதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். வாக்கு கொடுத்தால் அதை சரியாக செய்து முடிக்க வேண்டும். அப்படி செய்து முடித்தால் மட்டுமே ஒரு சிறந்த தலைவனாக மாறுவதற்கான ஒரு அடிப்படை செயலாக அது இருக்கும் என்று கூறியிருக்கின்றார். இந்த வாய்மையை வெல்லும் என்ற கருப்பொருளை கேட்டபோது எனக்கு முதலில் நினைவுக்கு வந்தது அந்த நிகழ்வுதான். ஆக சொல்வேந்தர்களாகிய நாமும் இந்த வாய்மையை வெல்லும் என்ற கருப்பொருளை ஒவ்வொரு செயலிலும் நம்முடைய மனதில் நிறுத்தி எந்த ஒரு வாக்கை கொடுத்தாலும் கண்டிப்பாக அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதை உறுதியாக மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். ஒரு தலைவனாக நாம் மாற வேண்டும் என்றால் எண்ணம், அந்த எண்ணத்தின் வெளிப்பாடான நம்முடைய சொல், அந்த சொல்லை நாம் எப்படி செயல்படுத்துகின்றோம், எண்ணம், சொல், செயல், இந்த 3ம் ஒரே போன்று இருக்க வேண்டும். அதை நிச்சயம் செய்து முடிக்கவும் வேண்டும். இது சொல்வேந்தர்களாகிய நாம் நம்முடைய கடமையாக எடுத்துக்கொண்டு செயல்படுவோம். ஆனால் சிறந்த தலைவர்களாக நாம் உருவாக்க முடியும் என்று கூறி இந்த தலைவர் உரையை முடித்து என்னுடைய பணியை இன்றைய சொல்வேந்தரிடம் ஒப்படைக்கின்றேன். இன்றைய சொல்வேந்தர் ஆசிரியர் வாசுகி மாணிக்கம் அவர்கள் மிக சிரத்தையுடன் முதன்முறையாக இன்றைய சொல்வேந்தராக பொறுப்பேற்றுள்ளார். அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன். தமிழ் வாழ்க, தமிழ் தந்த தாய் வாழ்க, தமிழை வாழ வைக்கும் ஆதி சொல்வேந்தர் நீங்கள் வாழ்க. நான் வாசுகி மாணிக்கம், ஆதி இருமொழி சொல்வேந்தரின் 3வது கூட்டத்திற்கு, இவ்வாண்டின் 3வது கூட்டத்திற்கு உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். வாய்மையே வெல்லும், சத்தியமே ஜெயதி, தமிழில் வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியம் இந்தியாவின் தேசிய குறிக்கோள் ஆகும். இந்திய தேசிய சின்னத்தில் இந்த வாக்கியம் பொறிக்கப்பட்டுள்ளது. இது புகழ்பெற்ற மந்திரங்களில் ஒன்றாகும். அதாவது சிறந்த பேச்சாளர்கள், சிறந்த வெற்றியாளர்கள் கொண்டுள்ள ஒரு தாரக மந்திரமாகும். இந்த வாயை நாம் உணவு உண்பதற்காக மட்டுமல்ல, நாம் சொல்லும் சொல்லை சரியாக இடம், பொருள், ஏவல் அறிந்து சொல்ல வேண்டும் என்பதற்கே, அதாவது வெற்றி நடை போட வேண்டும் என்பதற்காகவே வாய்மையே வெல்லும் என தாரக மந்திரத்தை சிறந்த வெற்றியாளர்கள்
மன்றம் கலிபோர்னியாவில் நடைபெற்றது. இன்று 114 நாடுகளில் செயல்பட்டு வருகிறது. 13,500 மன்றங்கள் இருக்கின்றன. கில்லானின் முதல் தமிழ் ஆங்கிலம் இருமொழி சொல்வேந்த நம் ஆதி இருமொழி சொல்வேந்த மன்றமாகும். இம்மன்றம் அக்டோபர் 4ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. சிறந்த பேச்சாளர்களை மட்டுமல்ல, சிறந்த தலைமைத்துவ பண்புகள், சுய முயற்சிகள், நிர்வாகத்திறன் மற்றும் தன்னம்பிக்கை உடைய சிறந்த தலைவர் தலைவிகளை சமுதாயத்திற்கு வழங்குவதை தனது தலையாய கடமை என உறுதி பூண்டு பீடு நடைபெற்று வருகின்றன.